जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. மத சித்தாந்தங்களின் சாராம்சம். இந்த லோகத்துக்கெல்லாம் காரணமாக ஒரு பரம்பொருள் இருக்கிறது. நமக்கும் அதுதான் காரணம். நம்மை அதுதான் படைத்திருக்கிறது. நாம் அல்ப ஜீவாத்மா, அது மகத்தான பரமாத்மா. ஜீவாத்மாவாக உள்ள நாம் மறுபடி போய் அந்த பரமாத்மாவோடேயே சேர்ந்து விட வேண்டும். அப்போதுதான் சம்சாரம், சுற்றி சுற்றி வரும் ஜனன மரணச் சுழல், கர்மா, நம்மை படுத்தி எடுக்கும் பாடு, இந்த மனசின் ஓயாத உழப்பரிசல் எல்லாம் தீர்ந்து பேரின்ப நிலையை அடையலாம். சம்சாரச் சுழலில் இருந்து விடுபட்ட அந்த நிலைக்குத்தான் வீடு என்றும் மோக்ஷம் என்றும் பேர். அதை அடைந்து விட்டால் அப்புறம் அழிவில்லாமல் சாவில்லாமல் சாஸ்வதமாக சாந்தி அனுபவிக்கலாம் என்று சொல்லவும், என்ன பண்ணினால் நாம் அப்படி போய் பரமாத்மாவை அடையலாம் என்று வழிகாட்டி கொடுக்கவுமே மதம் என்பது இருக்கிறது. ஒவ்வொரு மத சித்தாந்தமும் பரமாத்மாவுக்கு ஒவ்வொரு பெயர் கொடுத்திருக்கிறது. ஒன்று சிவன் என்கிறது, ஒன்று விஷ்ணு என்கிறது, சக்தி என்று இன்னொன்று சொல்கிறது. இப்படி பண்ணினால் சிவன் இருக்கிற கைலாசத்திற்கு போகலாம், அதுதான் மோக்ஷலோகம் என்று ஒன்று சொல்லும். இன்னொன்று விஷ்ணு இருக்கிற வைகுண்டம்தான் மோக்ஷலோகம், அதற்கு போய் சேர இன்னின்ன பண்ண வேண்டும் என்று சொல்லும். இப்படியே அம்பாள் இருக்கும் ஸ்ரீபுரம் என்பதுதான் மோக்ஷஸ்தானம், பிள்ளையார் இருக்கும் ஆனந்த புவனம்தான் மோக்ஷம், சுப்பிரமணிய சுவாமி இருக்கும் ஸ்கந்தகிரிதான் மோக்ஷம். ராமரும் கிருஷ்ணரும் கூட அவதாரம் முடிந்த பிறகு வைகுண்டம் போய் விஷ்ணுவிடம் ஐக்கியமாகி விடவில்லை. ராமருக்கென்றே தனியாக சாகேதம் என்று திவ்யலோகம் இருக்கிறது, அதுதான் மோக்ஷம். இதே மாதிரி கிருஷ்ணருக்கென்றே தனியாக கோலோகம் என்று இருக்கிறது, அதுதான் மோக்ஷலோகம் என்று ஒவ்வொரு உபாசனா மார்க்கத்தில் பரமாத்மாவுக்கும் அது இருக்கும் இடத்திற்கும் ஒவ்வொரு பெயரை சொல்லி அங்கே போய் சேர்ந்து விட்டால் அப்புறம் சம்சார கஷ்டம் இல்லை, சாஸ்வத சௌக்கியம்தான் என்று சொல்லியிருக்கிறது. மோக்ஷத்தில் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கும் என்பதை பற்றி ஒவ்வொரு சித்தாந்தம் ஒவ்வொரு விதமாக சொல்லும். பரமாத்மாவுக்கு முழுக்க வேறாகவே மோக்ஷத்திலும் ஒரு ஜீவாத்மா இருந்து கொண்டு அதை சாஸ்வதமாக பக்தி பண்ணிக்கொண்டு அதனால் சாஸ்வதமான ஆனந்தத்தை அனுபவிக்கும் என்று ஒரு சித்தாந்தம் சொல்லும். அதற்கு பேர் துவைத்தம். இன்னொன்று அப்படி முழுக்க வேறாயில்லாமல் ஜீவாத்மாவுக்கென்று தனியாக ஒரு உயிர் மோக்ஷத்திலும் இருந்து அது பக்தி பண்ணி கொண்டிருக்கும் என்பது வாஸ்தவந்தான் என்றாலும் தன்னுடைய இந்த உயிருக்கு உயிராக அந்த பரமாத்மா அந்தர்யாமியாக இருக்கிறது என்ற உணர்ச்சியை அது பெற்றிருக்கும் என்று சொல்லும். அதற்கு பேர் விசிஷ்டாத்வைத்தம். இன்னொன்று சூரியன் உதயமான அப்புறம் நட்சத்திரங்கள் எல்லாம் அழிந்து போய்விடுவதில்லை, ஆனாலும் தாங்கள் இருப்பதே தெரியாமல் சூரிய பிரகாசத்தில் அழுந்தி மங்கி போய் விடுகிறதோ இல்லையோ, அப்படித்தான் மோக்ஷலோகத்தில் ஜீவாத்மா அழிந்து போய்விடாமல் இருந்தாலும் தன்னுடைய அல்பமான சைத்தன்ய, அதாவது ஞானமயமான உயிர் உணர்வு பிரகாசத்தை இழந்து பரமாத்மாவின் பேரறிவான சைத்தன்யத்தில் அழுந்தி கிடக்கும் என்று சொல்லும். அதற்கு பேர் சைவ சித்தாந்தம். இப்படி இன்னும் பல இருக்கின்றன. அத்தனைக்கும் வித்தியாசமான அத்வைத்தம். ஆதிசங்கர பகவத் பாதாள் நிலைநாட்டியுள்ள சித்தாந்தத்திற்கு அத்வைத்தம் என்று பேர். அது என்ன சொல்கிறதென்றால் இத்தனைக்கும் வித்தியாசமாக ஒரே பெரிய போடாக போட்டு விடுகிறது. லோகத்திலே இருந்து, அதாவது சம்சாரத்தில் இருந்து, சம்சாரம் லோகத்தில் தானே நடக்கிறது, அப்படிப்பட்ட இந்த லோகத்திலே இருந்து தப்பித்து ஒரு ஜீவாத்மா பரமாத்மா இருக்கும் மோக்ஷலோகத்துக்கு போய் அவரோடு சேர வேண்டும் என்ற பொதுவான அடிப்படை கொள்கையில் வரும் இகலோகம் மோக்ஷலோகம்
ஜீவாத்மா பரமாத்மாவை சேர்வது, அப்போது ஏற்படும் உறவு என்ற எல்லாவற்றையுமே அதாவது அத்வைத சித்தாந்தம் அடித்து தள்ளிவிடுகிறது. இகலோகம் என்று ஒன்று அசல் சத்தியமாக இருக்கவே இல்லை, அது வெறும் மாயக்காட்சிதான் என்கிறது. மோக்ஷம் என்கிறதும் ஒரு லோகமோ இடமோ இல்லை. மனஸ் என்பதில் இருந்து ஆத்மா விடுபட்ட நிலைதான் மோக்ஷம். குறிப்பு: ஜீவனுக்கு தனித்தன்மையை கற்பிக்கும் அந்தःகரணம் என்பதில் மனஸ், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4ம் அடங்கும். ஆயினும் பொதுவில் மனத்தையே அந்தःகரணம் என்று கூறும் வழக்குப்படித்தான் ஸ்ரீசரணர்கள் இங்கு உரையாற்றியுள்ளார். அந்தःகரணம் என்றும் இவ்வுரையில் பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளதை காணலாம். சில இடங்களில் புத்தி என்றும் சித்தம் என்றும் அவர் கூறுவதும் இதுவே. சந்தர்ப்பத்தை பொறுத்து பொருள் கொள்ள வேண்டும். அது இங்கேயே இப்பவே சித்தித்தாலும் சித்திக்கும். ஆகையால் செத்துப்போன அப்புறந்தான் மோட்சம் என்றில்லாமல் சரீரத்தில் ஒரு ஜீவன் இருக்கும்போது கூட முக்தனாகலாம். ஞானி என்று நாம் பார்க்கும் ஒருவன் நமக்கென்னவோ லோகத்தில் இருக்கிறார் போல தெரிந்தாலும் வாஸ்தவத்தில் அவன் மோட்சத்தில்தான் இருக்கிறான் என்கிறது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்வது, அப்போது அவர்களுக்குள் ஏற்படும் உறவு ஆகிய விஷயமாகவும் சேர்கிறது என்றே கிடையாது. உறவு என்றும் கிடையாது. 2 பேர் இருந்தால்தானே ஒருத்தர் மற்றவரோடு சேர்ந்து ஏதோ ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்ள முடியும். வாஸ்தவத்தில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் 2 வெவ்வேறு ஆசாமிகளே இல்லை. இருக்கிறது ஒரே ஆத்மாதான். பிரம்மம் என்பது அதுதான். அது தனக்கு வேறாக எதுவும் இல்லாத ஒன்றாக தானாக இருக்கிற அனுபவத்தை தவிர ஒரு எண்ணமும் இல்லாமல் இருப்பது நிர்குண பிரம்மம் என்று அதனால்தான் சொல்வது. ஆனாலும் அந்த பிரம்மத்தின் ஆதாரத்தை கொண்டே அதே சமயத்தில் அந்த பிரம்மத்தையும் மறைப்பதாக ஒரு மாயாசக்தி தான் லோகம் என்கிற ஜாலக் காட்சியை, அதாவது மேஜிக் ஷோவை காட்டுகிறது. வெள்ளை ஸ்கிரீனின் ஆதாரத்தில் தானே சினிமா ஓடுகிறது. ஸ்கிரீன் இல்லாமல் அந்த காட்சி கிடையாதல்லவா? ஆனாலும் அந்த காட்சியே ஸ்கிரீன் தெரியாதபடி மறைத்தும் விடுகிறது. மறைத்தாலும் தன்மேல் ஓடுகிற காட்சி எதனாலும் பாதிக்கப்படாமல் ஸ்கிரீன் இருக்கிறபடியே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் பிரம்மத்தின் ஆதாரத்தில் லோகமாயா நாடகம் நடப்பதும். இதிலே கூடுதலாக ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், பிரம்மம் பிரம்மமாகவே ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுவே மாயாசக்தியினால் தனித்தனி அந்தःகரணங்களை பெற்று தனித்தனி ஜீவர்களாகவும் ஆகியிருக்கிறது. சாதனை பண்ணி அந்த அந்தःகரணத்தை போக்கிக் கொண்டு விட்டால் ஜீவனே பிரம்மமாகி விடுவான். அதாவது ஜீவாத்மா பரமாத்மா என்ற 2 பேர் சேர்கிறது என்பதே இல்லை. இவனேதான் அவனாக தன்னை தெரிந்து கொள்கிறான். ஒருத்தனேதான் தன் நிஜமான ஸ்வரூபம் தெரியாத போது ஜீவன் என்று சொல்லப்படுகிறவனாகவும் தெரிந்தபோது பிரம்மமாகவும் இருப்பது. 2 வேறே ஆசாமிகளே இல்லை. மனஸ் என்கிற கட்டை போட்டு கொண்டிருந்ததால் ஜீவன் என்ற பெயரில் இருந்த பிரம்மம் அந்த கட்டை உதறிவிட்டு தானாக இருப்பதில் யாரும் யாரோடும் சேரவில்லை. அங்கே ஒரு விதமான உறவும் இல்லை. நமக்கே நாம் என்ன உறவு? கட்டு அவிழ்ந்து விடுதலை கிடைப்பதுதான் மோட்சமாதலால் அதை மோக்ஷலோகம் என்று இடத்தை சம்பந்தப்படுத்தி சொல்ல இடமே இல்லை. இப்படி அத்வைத்தம் ஒரே போடாக போட்டுவிடுகிறது. மனசை கழற்றி போட்டுவிட்டால் நாமே பிரம்மம், இங்கேயே மோக்ஷம் என்றால் நமக்கு இத்தனை ஈஸியாக இப்பேற்பட்ட சித்தியா என்று ஆச்சரியமாய் இருக்கிறது. நமக்கு மேலே பரமாத்மா என்று ஒருத்தர், அவருக்கு கீழேதான் நாம் என்று இருக்கிற நிலையையே பேரானந்தமாக முடிவு நிலை என்று சொல்லி அதை அடைவதற்கும் எங்கேயோ எட்டாததா இருக்கும் மோக்ஷலோகத்திற்கு போக வேண்டும் என்று மற்ற சித்தாந்தங்கள் சொல்வதாயிருக்க, நமக்கு மேலே ஒரு சுவாமி, அதற்கு கீழே நாம் என்றில்லாமல் நாமே சுவாமியாய் இருக்கிற மகாமகா பேரானந்தத்தை முடிவு நிலையாக சொல்கிற அத்வைத்தமோ அதை அடைய எந்த எட்டாத லோகத்துக்கும் போக அவசியமில்லாமல் இங்கேயே அடையலாம் என்று சொல்கிறதே. எத்தனை சுலபமாக, எத்தனாம் பெரிய லாபம் என்று ஆச்சரியமாய் இருக்கிறது. ஜெய ஜெய சங்கர.
ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர